ஓகே, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். என்னன்னு சொல்லி நேராக கேட்போம். ஓகே, நாங்கள் வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். அது அந்த வில்லை வந்து நாங்கள் கட்டத்தான் போகணும். ஒரு எங்களுடைய பிள்ளையான நான் வேகமாக ஓடினால் வந்து அதுக்குரிய வில்லை வந்து நாங்கள் கண்டிப்பாக கட்டத்தானே வேணும். ஸோ எங்களுக்கு வந்து அந்த வில்லு வந்து உண்மையான வில்லா இல்லை அது பொய்யான வில்லா என்னன்னு சொல்லி உண்மைத்தன்மையை வந்து நாங்கள் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து கேட்டு பார்ப்போம். ஏன்னு சொன்னால் எனக்கும் கொஞ்சம் ஞாபகம் வருது. இந்த லுட்சன் அந்த கண்டோனில் வந்து எனக்கு கமரா அடித்து கமராவால் வந்து வேகமாக ஓடி கமரா அடிச்சுன்னு சொல்லி தான் மெசேஜ் வந்திருக்கு. நான் லுட்சனுக்கு இந்த காலத்தில் போன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. போயிருக்கிறேன், ஆனால் இந்த காலத்தில் போன மாதிரி ஞாபகம் இல்லை. சரி, அதுக்கு நாங்கள் வந்து ஒருக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். நேரையே போய் விசாரித்து போட்டு என்னென்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு புதிய ஒரு காணொலியில் சந்திப்பதில் உங்களை மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு என்னோட அனுபவம் ஒன்றை நான் பதிவிடுகிறேன். அதாவது இது ஒரு விழிப்புணர்வு சார்ந்த ஒரு விடயம். அதாவது இன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த இணைய வழி கொள்ளை வந்து சமீப காலமாக வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. அது ஆன்லைன் மோசடி. அதை வந்து போலீஸாராலும் முறியடிக்க முடியவில்லை. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கொள்ளைகள், அச்சுறுத்தல்கள் தினம் நடந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் வந்து அதில் வந்து கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டும். இப்போ சமீப காலத்தில் வந்து எனக்கு அதாவது இந்த ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது. அதாவது நீங்கள் ஒரு இடத்துல பார்க் பிளாட்ஸில் காரை விட்டுருக்குறீங்க, நீங்கள் அதுக்குரிய ஃபைன் கட்டலைன்னு சொல்லி நீங்கள் இந்த லிங்கை மூலமாக நீங்கள் போய் இந்த ஃபைனை கட்டலாமான்ட்டு. அதே போல் இன்னும் ஒரு மெசேஜ் வந்தது. நீங்கள் லுசன் கண்டோனில் வந்து நீங்கள் உங்களுக்கு கமரா அடித்தது, வேக கட்டுப்பாட்டு கமரா அடித்தது, அதனால் வந்து உங்களோட பில் கட்டாதபடியாக இன்னும் அந்த பில் வந்து இரட்டிப்பாக நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் அதற்கு முதல் வந்து இந்த லிங்கை பயன்படுத்தி கட்டுங்கன்னு சொல்லி. அப்போ நான் லிங்கை கிளிக் பண்ணினேன். அது அப்படியே லுசன் போலீஸ் அந்த வெப்சைட்டுக்கு தான் போச்சுது. ஆனால் அது வந்து ஃபேக்குன்றது எனக்கு தெரியும். நான் அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். பிறகு பார்சல் வந்திருக்கு, உங்களுக்கு டிஹெச்எல்லேருந்து வந்திருக்கு, வேறு இதுலாம் வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து மெசேஜ் வந்தது. அதையும் பார்த்தேன். உள்ளுக்கு நான் போகலை. எனக்கு பார்சல் அனுப்புறதுக்கு ஆக்களும் இல்லை. அதாவது ஆக்கள் இல்லையண்டு இல்லை, ஒவ்வொரு பார்சலையும் வந்து நாங்கள் ட்ராக் பண்ணலாம். நான் ஒரு ஆன்லைனில் ஒரு பொருளை ஆர்டர் பண்ணினால் அந்த பொருள் வந்து வந்துட்டுதா வேற இல்லையான்றது எங்களுக்கு தெரியும். அதாவது ட்ராக் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் இப்போ ஒரு புதிய ஒரு முயற்சியில் வந்து கொள்ளையர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். நாங்கள் மிகுந்த அவதானத்தோடு செயற்படுறது நல்லது. இப்போ எல்லாமே எங்களோட ஃபோன் மூலமே நாங்கள் எல்லாத்தையும் செய்கிறோம். ஆன்லைன் பேங்கிங் சகல A to Z. இப்போ கணவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் வந்து கட் பண்ணி அவளுக்கு வந்து அந்த பிட்காயின் ஒன்று சொல்லி ஒரு விடயம், அது பலருக்கு தெரியுமோ தெரியாத தெரியலை. அதாவது பிட்காயின், அந்த பிட்காயின் சேமிப்பு முதலீடு வந்து அவருக்கு நிறைய ஏர்ன் பண்ணியிருக்கணும்னு சொல்லி அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபேஸ்புக்கில் போடப்படுது. உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களாக கூட இருக்கலாம். நானே நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அவங்களோட ஃபேஸ்புக்கில் பகிர்ந்திருக்கணும், ஷேர் பண்ணியிருக்கணும். எனக்கு வந்து 10,000 ரூபா வந்திருக்கு, 20,000, 30,000 ரூபான்னு சொல்லி. அதெல்லாம் போய் 100% போய். அதை வந்து நீங்கள் ஏமாற வேண்டாம். நீங்கள் அந்த அதுக்குள்ள வெப்சைட் உள்ள போய் வந்து நீங்களும் முதலீடு செய்து ஏமாந்து போக வேண்டாம். சரியான கவனமாக இருக்க வேணும். நான் வந்து சரி, எனக்கு வந்த அந்த மெசேஜை வந்து கொண்டு போய் போலீஸில் போய் கேட்டினேன். இப்படி ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு, எனக்கு அந்த வில்லை தந்தீங்கன்னு சொன்னால் நான் கட்டுவேன்னு சொல்லி. அப்போ அவையில் சொல்லிச்சுன்னா இது வந்து ஃபேக், அதாவது இதை நம்ப வேண்டாம். நாங்கள் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் வீட்டுக்கு வில் அனுப்புவோம். இப்படி ஃபோன் மூலம் கட்ட சொல்லி நாங்கள் எந்த வில்லும் அனுப்ப போகிறதில்லை. அதால் நீங்கள் வந்து கவனமாக இருங்கோ. நீங்கள் கட்ட தேவையில்லை. அதாவது எந்த வில்லும் போலீஸாருடைய வில்லுகள் நீங்களுடைய வீட்டு அட்ரஸுக்கு வரும். நீங்கள் கட்டாத பட்சத்தில் அது வேறு முகவர்கள் மூலம் உங்களுக்கு அந்த வில் வரும்.
அதனால் நீங்கள் வந்து அவசரப்பட்டு ஃபோனில் வரவில்லை பார்த்து கட்டிட்டாருங்க. இந்த விஷயத்தில் வந்து சரியான விழிப்புணர்வாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றதன் என்னோட கோரிக்கை. சமீபத்தில் நிறைய விதமான இணையவழி கொள்ளைகள் நடந்து கொண்டிருக்கு. அதாவது இந்த கொள்ளை வந்து எப்படிப்பட்ட ஒரு கொள்ளைன்னு சொன்னால், உங்களுக்கு அந்த சம்பவம் நடந்தால் தான் உங்களுக்கு விளங்கும், நடக்காட்டிக்கு அது ஒரு செய்தியாக தான் உங்களுக்கு காதில் இருக்கிறதும் விழுந்துட்டுது. அதாவது நடக்காத வரைக்கும் அது உங்களுக்கு ஒரு செய்தியாக தான் இருக்கும். இப்போ உதாரணமாக அந்த கொள்ளை, இணையவழி கொள்ளை எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணமாக சொல்கிறேன். அதை நீங்கள் எப்படி விளங்கிக் கொள்கிறீங்களோ தெரியல. அதாவது நீங்கள் சின்ன சேர்த்து வச்ச காசு, பணம் வங்கியிலே இருக்குது. அதை வந்து நீங்கள் எடுக்காமல் வேறொருவர் எடுக்கிறார். அது எடுத்தால் தான் உங்களுக்கு அதனுடைய அனுபவம் தெரியும். இல்லைன்னு சொன்னால் வேறொரு ஆளுக்கு நடந்தால் அதை நீங்கள் செய்தியாக தான் கேட்பீங்க. சரியா? அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒரு தேன் குடிக்க வேணும்னு சொன்னால் நீங்கள் கடையில் போய் ஒரு தேனை வண்டி குடிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க. இந்த தேன் வந்து அந்த தேனி வந்து அந்த தேனை வந்து தான் நிலவு காலத்தில் வந்து சாப்பிட்றதுக்காக சிறுக சேர்த்த தேன், அதை நீங்கள் ஒரே நாளில் கொள்ளையடிக்கிறீங்க. கொள்ளையடித்த அந்த தேன் பூச்சிக்கு வந்து தேனே கிடைக்காத மாதிரி செய்றீங்க. அது உங்களுக்கு தெரியல அதுன்ற துன்பம். இப்போ அதே துன்பம் வந்து எங்களுக்கு இப்போ நடந்து கொண்டு இருக்குது. மிகவும் கவனமாக இருந்தால் இந்த இணையதளம், இணைய வழி, ஆன்லைன் அதில் வந்து மிக மிக தெளிவாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். மற்றது உங்களுக்கு வந்து யாராவது உங்களோட ஃபோனுக்கு ஒரு பாஸ்வேர்ட் வரும், அதை தான் சொன்னால் கடைசி வரையும் கொடுத்துடாதுங்க. உங்களுக்கு டெலிஃபோன் எல்லாம் வரும், இன்சூரன்ஸ்லேருந்து கதைக்கிறோம் அது இதுன்னு சொல்லி அதில் தேவையில்லாத கூடண்டால் ஸ்டாப் பண்ணிவிடுங்க, அதை கட் பண்ணிவிடுங்க, தேவையில்லை. எனக்கு இப்படி நிறைய வாரதான். அப்போ நான் சொல்லுவேன், தமிழ்லாம் கதைக்க முடியும், தமிழில் கதைப்பீங்களோன்ற இப்போ இல்லை எங்களால் இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு, டோச்செலாம் கதைக்கிற மாதிரி நான் சொல்லுவேன் எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியுமான்ட்டு. சரி, அவங்களாவே வச்சுட்டு போயிடுவாங்க. நாங்களும் அப்படி ஈஸியாக வச்சுட்டு போயிடுவோம். எனக்கு இப்படியான விடயங்கள், எஸ்எம்எஸ்கள், டெலிஃபோன்கள் வாரது எப்போன்னு சொன்னால், நான் ஒரு விடயத்தை அவதானித்தேன். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிம்புன்ற இடங்கள் இருக்குது. அதாவது இப்போ ஊரில் லண்டாயில் மோவிட்டல் அப்படின்ட்டு இருக்கிற மாதிரி இங்கேயும் வெளிநாடுகளில் ஒன்று இருக்குது. சரி, நான் பேர் சொல்லல. அந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இடத்துலையே எல்லா சிம்மும் பண்ணக்கூடிய வசதிகளும் இருக்குது. இப்போ டயலாக், மோவிட்டல், டயலாக்கு போனீங்கன்னா டயலாக் மட்டும்தான் பண்ணுவீங்க. மோவிட்டலுக்கு போனால் மோவிட்டல் சிம் மட்டும்தான் பண்ணுவீங்க. ஆனால் நான் சொல்கிற இடத்துக்கு போனீங்கன்னா எல்லா சிம்மும் பண்ணலாம். ஆனால் அவங்களாலேயும் உங்களுக்கு என்னென்ன லைன் இருக்குது, எத்தனை லைன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எப்போ முடிய போகுது அந்த பேக்கேஜ் எல்லாமே பார்க்கணும். அப்படியான இடத்துக்கு போய் ஒரு தடவை நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த ஃபோன் எப்போ இந்த பேக்கேஜ் முடியுது, நான் புதுசாக ஏதாவது மாற்றலாமா, ஏதாவது ஐடியா கேட்டால் உங்களோட நம்பர் கேட்பினோம். நம்பர் கேட்டால் அவையில் எல்லாமே பார்க்கணும். அதுக்கு பிறகு பார்த்தால் வீட்டுக்கு இப்படியான கோல்கள் வரும். எனக்கு முதலும் இப்படி வந்திருக்கு. ஆனால் இந்த முறை வந்து ஒரு சவாலாக தான் நான் அந்த இடத்துக்கு போனேன். வருகுதோ பார்ப்போம். அதே மாதிரி எனக்கு வந்திருக்கு. நான் இப்போ சுவிஸில் இருக்கிறேன். நீங்கள் அந்த இடத்துக்கு உங்களுக்கும் அதே மாதிரி நிலைமை வந்த நான் இடத்துக்கு பேர் சொல்லல. எல்லா சிம்முகளும் வேண்ட கூடிய ஒரே ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால், உங்களோட ஃபோன் நம்பர் ஒரு தடவை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படியான மெசேஜுகள், போலியான ஏமாற்று வேலைகள் இதுவெல்லாம் நடக்கும். மிகுந்த கவனமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, எத்தனை 2வது மாடி போலீஸ் ஸ்டேஷன். ஓகே, செல்லம் இங்கே வாங்க. இப்போ ஓகே, தனியாக போனால் பயமுன்னுட்டு நான் இவரையும் கூட்டிக் கொண்டு போயிருக்கேன்.